ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படைசர் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சது, எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ் எல்லாம் லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் தான் நம்ம பார்க்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா கோன் பாப்பட். ஜென்ரலாக வந்துட்டு மசாலா பாப்பட் பார்த்துருப்பீங்க. இது மசாலா பீனட் பகோடா மாதிரி பண்ணி அதில் கோன் பாப்பட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பகோடா பண்ணிக்கலாம். பீனட் பகோடா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோன் பாப்பட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு பீனட் பகோடா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஒரு போர்ஷனுக்கு தேவையானது மட்டும் நம்ம பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, இந்த சோம்பு, கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதில் காரத்துக்கு மிளகாத்தூள், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி, இது கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில். இது நல்லா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு, இப்போ பீனட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, தேவையான அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு. இந்த போர்ஷனுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளார் போட்டிங்க அப்படின்னா, கடலை மாவு போட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கலாம். போடும்போது தண்ணி தெளித்து நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் சுட வச்சு பகோடா ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம எப்போ போடுறோமோ அப்போ கையை வந்துட்டு லைட்டாக இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் ஆக்சுவலாக என்ன நம்ம சில்லி பவுடரில் கொடுத்தோமோ அந்த கலர் தான் வரும். உங்களுக்கு கலர் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக எதுலேயுமே நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணக்கூடாதுன்றதுனால பண்ணுறதில்ல. உங்களுக்கு கண்ணுக்கு அது இன்னும் கவர்ச்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வண்ணம் வேணும்னாலும் நீங்கள் வண்ணம் பூசிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். இப்போ பகோடா வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாப்பட் வந்துட்டு எப்படி கோன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, டைரக்ட் ஃப்ளேமில் நீங்கள் வந்து அந்த அப்பளத்தை சுடலாம். அப்படி சுடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தது, கை சுட்டுக்கும் அப்படின்ற பயம் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, பெட்டர் சேஃபாக போடும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் அப்பளத்தை சுட்டெடுக்கலாம். வித்தவுட் ஆயில் வந்து எனக்கு பாப்படு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களாம் ரெகுலராகவே வீட்டில் ஒரு ரசம் வைக்கிறோம், சுட்டாப்பளம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கூட அப்பளத்தை சுட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ளேமில் சுடும்போது நீங்கள் ஒரு பர்னரில் அப்படியே வைப்பீங்க, அது டக்குன்னு போய் பெண்ட் ஆகி விழும், சுருட்டிகிட்டு இருக்கும். இல்லை இடுக்கி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாங்கில் சுருட்டிக்கும். உங்களுக்கு ஷேப் வேணும்னா, உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் இதிலே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷேப்பை கூட எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பண்ணலாம். இப்போது வந்து இந்த பாப்படு முழு பாப்படு, ஆக்சுவலி இந்த முழு நிலவை நான் வந்து உடைச்சிட்டேன் ரெண்டாக. ஏன்னா நான் கோன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோல்டிங்காக தேவைப்படுது அப்படின்ட்டு, ஏதாவது கை சுட்டுக்காமல் இருக்கிறதுக்காக, சும்மா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல ஒரு க்ளீன் டவல் ஒன்று ஏதாவது எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்பளத்தை வந்துட்டு சுட்டுக்கலாம். சின்னதாக இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் 2 பக்கமும் நல்லா உங்களுக்கு இந்த பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சுட்டுடும். சுடாத பாகங்கள் அத்தனையும் சுடும். நம்ம உடலில் இருக்கிற பாகங்கள் மட்டும் சுடாமல் பார்த்துக்கோங்க. இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா அந்த பாப்படை மடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா கோனும் நமக்கு எத்தனை கோன் வேணுமோ அத்தனை கோன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் கோனு பண்ணி வச்சுருக்கேன்னா சுடுதுன்றதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே பண்ணி வச்சுது. ஸோ அந்த கோனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீனட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து
யார் யாருக்கு பிடிக்குமோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுன்னா நம்ம பாப்பாடை சும்மா ப்ளைனில் மசாலா பாப்பாடு கொடுக்காம இந்த கோனில் கொடுத்தோம்னா கோனோடு அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, சாப்பிடும்போது பார்த்தா டெம்ப்டேட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கோன் பாப்பாடு. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பகோடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பகோடா கூட கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கோனில் போட போகிறோம். இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக ஆனியன். இப்போ நம்ம அந்த 4 கோனுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். டொமேட்டோ நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப் இல்லாமல் அந்த அவுட்டர் ஸ்கின் மட்டும் இருக்குல்ல, அந்த ஸ்கின் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக இல்லாமல் புளிப்பும் கம்மியாக இருக்கும். அண்ட் டொமேட்டோவும் கடிக்கும்போது ஃபீல் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் சில்லி, நல்ல ஸ்பைசி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் மைல்டாக போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, லிட்டில் பிட் சாட் மசாலா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சாட் மசாலா. சாட் மசாலா போடும்போது நீங்கள் சால்ட் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா சாட் மசாலாவிலே சால்ட்டு வந்து ஆட் இருக்கும். அந்த கருவேப்பிலை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. லைம் ஜூஸ் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பகோடா ஒரு 4 கோனுக்கு தகுந்த மாதிரி பகோடா போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸும் இருக்கும், கிறிஸ்பினஸும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற கோன் இருக்கு இல்லையா, இந்த கோனில் அப்படி போட்டுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு இது கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் வேணும்னா ஒரு லைம் வேஜஸ் வச்சுக்கிட்டு 2-3 ஆனியன் ஸ்லைஸ் கூட நீங்கள் வச்சு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனியன் சாப்பிட்றவங்க விருப்பப்படுறவங்க ஆனியன் சாப்பிடுவாங்க. லைம் வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி கூட, புளிப்பு வேணும்னா ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. போதுமான அளவுக்கு நம்ம புளிப்பு வந்து அந்த மிக்சிங்லேயே போட்டிருக்கோம், இதுவே போதுமானது. அவ்வளோதான். இப்போ பிளேட்டிங் ரெடி. என்னங்க ரொம்பவே சூப்பராக ஒரு மசாலா கோன் பாப்பட், அதுவும் பீனட் பகோடாவில் கோன் பாப்பட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா. எஸ்பெஷலி நிறைய பாய்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வீட்டில் நம்ம ஒரு அப்பளத்தை சுட்டு ரொம்பவே இலகுவாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறவங்களாம் மிஸ் பண்ணாமல் இந்த இதை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை நம்மளை பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போது இது எப்படி வந்ததுன்றதையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்றதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். வேறு ஏதாவது டிஷ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் குறிப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். குறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.